ஸ்தோத்திரப்பா 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 துதிக்கிறப்பா. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திராண்டவரே 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 ஸ்தோத்திரப்பா. நல்ல இயேசுவே உம்மை துதிக்கிறப்பா 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 துதிக்கிறப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா சோத்திரம் 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 சோத்திரப்பா. கதாதி கதாவே உமக்கு சோத்திரம். ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரப்பா. சேனைகளின் கர்த்தரே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். மகிமையின் தேவனே உமக்கு சோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரப்பா 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 ஸ்தோத்திரப்பா. அப்பா பிதாவே நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த நாள் ஆராதனைக்காக துதிக்கிறோப்பா. கடந்த நாள் இரவு நடந்ததான அப்பா ஸ்தோத்திரப்பா. அந்த விடுதலை ஜெபத்தை நீங்கள் ஆசீர்வதித்து வந்தீங்களே, அதற்காக துதிக்கிறப்பா துதிக்கிறப்பா. இந்த நாள் ஆராதனையிலே உங்கள் மகிமை வெளிப்படுவதாக அப்பா ஸ்தோத்திரப்பா. பாடுகிறதான பாடல்களை ஆசீர்வதிங்கப்பா. தடைப்பட்டிருக்கதான ஒவ்வொரு பிள்ளைகளை தடைகளை மாற்றி கொண்டு வாங்கப்பா. ஆராதனை வேளையிலே உங்கள் மகிமையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரும் நிறைக்கும்படியாக கஞ்சிக்கிறப்பா. செய்தி வேளையில் எங்களோடு கூட பேசுங்க. இயற்கை செயற்கை எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தி தரும்படியாக நாங்கள் கெஞ்சிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுக்கெல்லாம் நாங்கள் ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். யாவரும் எழுந்து நின்று சில பாடலை பாடி தேவனை ஆராதிக்கலாம். யாவரும் எழுந்து நின்று சில பாடலை பாடலாம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீர் என்ற பாடலை யாரும் சாமாய் கரங்களை தட்டி பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதையாக அழிந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாக அழிந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அழைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அழைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால்
என்னை இழுத்து கொண்டீரே. தாயின் கருவு தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவு தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. கத்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கத்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. லேலுயா, லேலுயா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலை யார் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே,
உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை
கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. எங்கள் பலனானவரே, எங்கள் பலவீன நேரங்களிலே உம்முடைய பலத்தினாலே நிரப்பி, என் பலன் உனக்கு போதும் என்று சொன்னீரே, என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை உம்முடைய பலத்தினாலே இடை கட்டுகிறேன் எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. இதுவரையிலாய் நீர் எங்களை பாதுகாத்து எங்களை நடத்தி வந்த உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, நீர் எங்கள் மீது பாராட்டி நம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை, துதி பலிகளை, சோஸ்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தின் இந்த நாள் மட்டுமாய் நீர் எங்களை ஏந்தி சுமந்து பாதுகாத்து நடத்தி வந்த உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து ஏசப்பா உமக்கு சோத்திரம் அப்பா. நீர் எங்களை நடத்தி வந்து இப்படி தயவுள்ள நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு போதுமானவராக நல்லவராக எங்களோடு கூடவே இருந்த தயவுக்காக மீதமுள்ள நாட்கள் எல்லாம் எங்களோடு கூட இருந்து நீர் நடத்த போகிற நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா. உமக்கு துதிக்கிறோம் அப்பா. நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. யாக்கோபு இதே போல அவன் வீட்டாராலே துரத்தப்பட்ட நிலையிலே அந்த ஒரு தலைமாட்டில் ஒரு கல்லை வைத்து படுத்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு பேசினார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உங்களோடு சொன்னதை அவர் செய்யும் அளவும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆவியானவர் அந்த காலைவிலே திருவுளம் பற்றுகிறார். விசுவாசிக்கிறோம் மாத்திர கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவுமாய் நீர் எங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் எங்களோடு கூட இருந்து நடத்த போகிறதாயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. மனம் மாறுகிறதற்கு நீர் மனுஷன் அல்லப்பா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் நீர் உண்மை உள்ளவராய் எங்களோடு கூட இருக்கிறதாயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. ஹல்லேலூயா 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 அல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என் கூடவே இரும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா 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 அல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில்
தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானிரே. காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் கூடவே இரும், என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும், என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும், என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? எங்கள் கூடவே இருக்கிற, எங்கள் பக்கத்திலே, எங்கள் அருகிலே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. பவுலும் சீலாவும் பாடின பொழுது நடுராத்திரியில் இருவரும் துதித்து பாடின பொழுது அவர்களுடைய கட்டுகள் மாத்திரமல்ல, சுற்றிலிருந்த எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்து விழும்படியாய் கர்த்தர் கிரியை செய்தார். அல்லேலூயா.
லேலுயா. இந்த நாளிலும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாம் துதித்து பாடுகிற இந்த வேளையிலே எல்லா தடையான எல்லா கட்டுகள் அவிழ்ந்து போகும்படியாய் அவரே நம்மத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற மாத்திர கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே அவிழ்ந்து போகட்டும் அப்பா. துதித்து பாடுகிற வேளையிலே, நாங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையிலே எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அவிழ்ந்து போவதாக, எல்லா தடைகள் நீங்கி போவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்த பொழுது அவர்களுக்கு தடையாயிருந்த அந்த எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தது போல நாங்கள் உம்மை ஆராதித்து ஆர்ப்பரிக்கிற பொழுது எல்லா தடைகளை நீர் நீக்கி போடுகிறதா இவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த மந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடுமே. விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த மந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்காலல்லவல்ல, முழங்காலை முடக்கியது முழங்காலல்லவல்ல, நிச்சலாளம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நிச்சலாளம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த மந்திடும். அக்கினி அபிஷேகம் என்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் என்று வேண்டும் தெய்வமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்யுமே. விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த மந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடுமே. விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல்
வந்த மந்திடும் விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும் விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பரிசுத்த ஆவியானவரை விண்ணக காற்றாய் நீரங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. ஆதியிலே அசைவாடின அதே ஆவியானவர் இந்த காலவேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நீங்க அசைவாடுங்கப்பா, நீங்க அசைவாடுங்க. நீரங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தயவுக்காக தென்றல் காற்றாக விண்ணக காற்றாக நீரங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தயவுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு நல்லவனாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் எங்கள் நல்ல எபினேசராய் இந்த மட்டுமாய் நீர் எங்களை நடத்தி வந்த நல்ல கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நீர் எங்கள் மீது பாராட்டின உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக நீர் எங்கள் மீது பாராட்டின அன்பு அது அளவிடப்பட முடியாததாய் சிலுவையிலே நீர் எங்கள் மேலே காண்பித்த உம்முடைய அன்பு அது மகா பெரியதாய் எல்லா அன்பை காட்டிலும் மேலானதாய் எங்களோடு கூட இருந்து இந்த மட்டுமாய் நடத்தின தயவுக்காக நீர் எங்களுக்காக தம்முடைய ஜீவனை பாராமல் அன்பு இன்னதென்று நாங்கள் உணரும்படியாய் இவ்வளவாய் நீர் எங்கள் மேலே நீர் கூர்ந்த அன்பை நாங்கள் இந்த கால வேளையிலே நாங்கள் நினைவு கூறும்படியாய் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக நீர் எங்கள் மீது பாராட்டின உம்முடைய தயவுள்ள கிருபைக்காக இரக்கத்திற்காக நீர் எங்கள் மேல் நிலைவாயிருக்கிற தேவனாய் எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் நல்ல தேவனே நாங்களுமே வாழ்த்தி வணங்கி நாங்களுமே தொழுது கொள்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு நல்லவராகவே போதுமானவராகவே எங்களோடு கூட இருந்த தயவுக்காக எங்களை எபினேசராய் எங்களை எல்ஷடாவாய் எங்களை யெகோவா ஈரேவாய் எங்களோடு கூட இருந்த தயவுக்காக எங்களை யெகோவா ராப்பாவா எங்களோடு இருந்த தயவுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. மறவாமல் இணைத்தீரையா மனதார நன்றி சொல்வே என்னையும் மறவாமல் இணைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா பலவீன நேரங்களில்
மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சொந்த போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சொந்த போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னையும் மறவாமல் நிலைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னையும் மறவாமல் நிலைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுவோமா? எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா துதியும் எல்லா புகழும் எல்லா சோஸ்திரங்களும் எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கே உண்டாவதாக. எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கே உண்டாவதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். யார் நின்றவனமாய் ஒரு பாடலை பாடும்பொழுது நாம் கத்திருக்கின்ற ஒரு காணிக்கைகளை படைக்கலாம். யார் நின்றவனமாய் ஒரு பாடலை உற்சாகமாய் பாடும் பொழுது கத்திருக்கின்ற காணிக்கைகளை படைக்கலாம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடுகின்ற பாடலை, அவருக்கும் தெரிந்த பாடலை அவர் உற்சாகமாய் பாடும் பொழுது நாம் கத்திருக்கின்ற காணிக்கைகளை படைக்கலாம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ள நாளென்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ள நாளென்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ள நாளென்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ள நாளென்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும்
நம் இயேசுவை உள்ள நாளெங்கும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ள நாளெங்கும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ள நாளெங்கும் பாடு. அப்பா பிதாவே நன்றியோடு துதிக்கிறப்பா, நமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாள் ஆராதனை இது மட்டுமா நடத்த தயவுக்காக ஸ்தோத்திரப்பா. அப்பா எங்கள் பாடல் பகுதி ஆசீர்வதி தந்தீங்களே ஸ்தோத்திரப்பா. காணிக்கை பகுதி ஆசீர்வதி தந்தீங்களே ஸ்தோத்திரப்பா. அப்பா உங்கள் சமூகத்தில் படைக்கப்பட்டதான காணிக்கைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரப்பா. நீங்கள் பெருக்கத்தை கட்டளிடுவீராக ராஜா. சுகம்பலனை கட்டளிடுங்கப்பா, சமாதானத்தை கட்டளிடுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரப்பா. கைகளின் பிரயாசங்களை அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா, வர்த்திக்க பண்ணி கொடுங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. மீதியான பகுதியில் உங்கள் மகிமை வெளிப்படட்டும் சுவாமி. செய்தி வேளையிலே எங்களை ஒவ்வொருக்கும் நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தைகளை எங்களுக்கு நீங்கள் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்து ஒரு வாசிக்கலாம். இந்த வருட வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லேலுயா. யாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த நல்ல காலை வேளையிலே நீர் எங்களோடு பேசுவீராக. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். கர்த்தாவே இந்த நல்ல கால வேளையிலே ஒவ்வொருவரோடு நீர் பேசுவீராக. அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுங்க. ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா வானமண்டலத்தின் லோகாதிபன் வல்லமைகளை நசரேயனாகிய இயேசுவை நாமத்தினாலே கட்டி சேர்ந்து போகும்படியாக கட்டளிடுகிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படுவீராக. லீதியாளின் இருதயத்தை திறந்தருளின் ஆவியானவர் இந்த நல்ல கால வேளையிலே ஒவ்வொருடைய இருதயத்தை நீர் திறந்தருளுவீராக. உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படியாய் எங்களுடைய கண்களை இந்த காலை வேளையிலே திறந்தருளுவீராக. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆளுக்காய் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்க. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். லேலுயா லேலுயா. மறுபடியும் வாசிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா 1:19. லேலுயா லேலுயா. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். முதல் வாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது நன்மைகளை என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். சுதந்திரிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. முதல் வாரத்தில் நன்மைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும்.
பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது, அதனால கர்த்தருடையதெல்லாம் எனக்குரியது. எல்லா நன்மைகளும் கர்த்தர் தரும்படியாய் கர்த்தர் நம்மையில் என்ன செய்கிறார்? பிரியமாயிருக்கிறார். நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது யாரு தான்? சாத்தான் தான். அவன் இவங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கக்கூடாது, இந்த வேலை கிடைக்கக்கூடாது, இவங்க சந்தோஷமாக. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வீட்டில் நல்லா நீங்கள் மனசு விட்டு சிரித்து சந்தோஷமாக இருந்துட்டு அப்போ அன்னைக்கு நினச்சிருப்பீங்க, அப்போ தான் நினச்சிருப்பீங்க இவ்வளோ நேரம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிற பிரச்சனை இருக்கும், கவலை இருக்கும், ஆனால் அதெல்லாம் மறந்து நீங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சண்டை இல்லை யாரோ ஒருத்தர் கேட்ட கேள்வி நம்மளை என்ன செஞ்சிருது? அந்த ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னாடி நாம் சந்தோஷப்பட்ட அந்த சந்தோஷத்தை என்ன செஞ்சிருது? எடுத்து போடுது. நீங்கள் சந்தோஷப்படுறீங்கன்னு உங்ககிட்ட சண்டை போடுறவங்களோ இல்லை கேள்வி கேட்குறவங்களுக்கோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு நீங்கள் அப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க, இந்த சந்தோஷத்தை எப்படியாவது என்ன செஞ்சிடணும்? கெடுத்துடணும்னு. அவன் திருடன், அதனால அந்த சந்தோஷத்தை அவன் கெடுத்து போடுகிறான். லேலுயா. அப்போ நன்மையும் சந்தோஷமும் சமாதானமும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் தேவன் நாம் அதை பெற்றுக்கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். லேலுயா, லேலுயா. அதே போல் நாம் பார்த்தோம், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் வேறு டிரான்ஸ்லேஷனில் பார்த்தோன்னா மனப்பூர்வமாய் செவி கொடுப்பது, தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுப்பது. வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட். அதுக்கப்புறம் இஃப் யூ வில் ஒன்லி ஒபே மீ. அதில் எல்லாத்துலேயுமே இஃப் 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 நம்ம ஆண்டோட வார்த்தைக்கு மனப்பூர்வமாக கண்டிஷன் தான் இது. மனப்பூர்வமாக செவி கொடுத்து, மனப்பூர்வமாக செவி கொடுக்கறதுனா என்ன? கீழ்ப்படுகிறது. ஒபீடியன்ட். செவி கொடுக்கறதுனோடனே தமிழில் நமக்கு வேறு மாதிரி இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒபீடியன்ட். ஸ்கூல்லலாம் லெட்டர் எழுதும்போது யூஆர்ஸ் ஒபீடியன்ட்லி, அந்த வார்த்தை அதிகமாக அந்த லீவ் லெட்டரில் மட்டும்தான் என்ன செய்கிறது? எழுதுறது. ஆனால் அவரோட வார்த்தைக்கு நம்ம உண்மையாக மனப்பூர்வமாக கீழ்ப்படியும் பொழுது, கீழ்ப்படியை நம்ம ஒத்துக்கொள்ளும் பொழுது அதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கான பலனையும் கர்த்தர் தருவார். லேலுயா. அப்போ தேசத்தின் நன்மையை புசிக்கும்படி கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு கிருபை செய்வார். அப்போ முதலாவது என்ன பார்த்தோம்? நாம் நன்மைகளை சுதந்தரிக்க வேண்டும். அதற்கு பின்னாடி ஒருத்தன் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கிறான். அந்த போராட்டத்தெல்லாம் தாண்டி நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நமக்கு நன்மைகளை என்ன செய்கிறார்? தருகிறார். லேலுயா, லேலுயா. அப்போது உங்களுக்கு எதிராக என்ன உபாயம் பண்ணாலும் நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு ஒரு 1000 பேரே திட்டம் போட்டாலும் அந்த திட்டத்தெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அந்த எல்லாவற்றையும் தாண்டி மேற்கொண்டு கர்த்தர் தேசத்தின் நன்மையை புசிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். லேலுயா. அப்போ முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், சுதந்தரிக்க வேண்டும். லேலுயா. முதல் பாயிண்ட்டு முதல் வாரத்தில் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, அந்த நன்மைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். லேலுயா. எடுத்து ஒரு வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 10:22. லேலுயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட அவர் வேதனையை கூட்டார். லேலுயா. அவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தாருன்னா அதில் வேதனையே இருக்காது. லேலுயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம் மாத்திரம் சத்தமாரோ லேலுயா சொல்லுவோமா? லேலுயா. கர்த்தரின் ஆசீர்வாதம் அது என்னத்தை கொண்டு வருமா? நமக்கு புரிகிற மாதிரியே இருக்குது. ஐஸ்வர்யத்தை அவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தாருன்னா இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா பணத்தை அது கொண்டு வருமா? ஐஸ்வர்யம்னா செல்வங்கள், பணம், இன்னும் நமக்கு தேவையான
எல்லாவித நன்மைகளையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்மை நோக்கி அது கடந்து வருகிறதா இருக்கிறது. லேலூயா. அதில் என்ன செய்யாது? வேதனை இருக்காது, துக்கம் இருக்காது, கவலை இருக்காது, சஞ்சலம் இருக்காது, வருத்தம் இருக்காது. ஏன்டா இதை வாங்கணும், ஏன் இதை செஞ்சோம், இதை செஞ்சதுக்கப்புறமே, இதை வாங்கினதுக்கப்புறமே என்ன போச்சு? வீட்டில் நிம்மதியே போச்சு. இதை வாங்கினதுக்கப்புறம் ஒரே கடனாக போச்சு. என்னைக்கு இது நடந்துச்சோ அப்படி இல்லாமல், அந்த வேதனை இல்லாமல் சந்தோஷப்படும்படியாய், நாம் அதை அனுபவிக்கும்படியாய் அதுக்கு ஒரு பாதுகாப்பையும் தந்து, அந்த சஞ்சலம் நீங்கி நாம் சந்தோஷமாக இருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். லேலூயா. அப்போது அந்த சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது, ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. அந்த பாதுகாப்பை நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் தருகிறார். லேலூயா. லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சங்கீதம் 128:2. சங்கீதம் 128 2ஆம் வசனம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சங்கீதம், தெரிஞ்ச வசனம் தான். லேலூயா. உன் கைகளின் பிரயாசத்தை பக்கத்து வீட்டுக்காரங்க சாப்பிடுவாங்கன்னு இருக்கா? இல்லை எய்த்து வீட்டுக்காரங்க சாப்பிடுவாங்கன்னு இருக்கா? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உண்ணுங்கிற இடத்துல என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லா நல்ல விசேஷமான காரியங்களெல்லாம், விசேஷமாக கல்யாண வீட்டில் எல்லா நல்ல காரியங்களில் எல்லாம் இந்த சங்கீதத்தை வாசிக்கிறது உண்டு. இப்போ எல்லாரும் சேர்ந்து உன்னுங்கிற இடத்துல, நீங்கிற இடத்துல என் கைகளின் பிரயாசம் நான் சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம்? சொல்ல போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இன்னொருக்க சொல்லுவோமா? என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். லேலூயா. அப்போ நீங்கள் செய்கிற வேலைக்கான பலனை நீங்கள் புசிக்கும்படி, நீங்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். லேலூயா. சில நேரம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அந்த கிரெடிட் எடுக்கிறதுக்குன்னே கரெக்டாக அந்த டைமிங்கில் வந்து என்ன செஞ்சுருவாங்க? கிரவுண்ட் ஒர்க்லாம் நீங்கள் உட்காந்து டைம் பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்க. மேலே உள்ள அவுட்டர் ஒர்க்குக்கு யாராவது வந்து உங்கள் கூட சேர்ந்துருப்பாங்க. வந்துட்டு என்ன செஞ்சுருவாங்க? அவ்வளோ கிரெடிட்டையும் உங்ககிட்டயே அதை எப்படி செஞ்சீங்கங்கிறதையே உங்ககிட்டேருந்து அவ்வளோ டீட்டெயில்ஸையும் உங்ககிட்டயே வாங்கிட்டு அவங்க என்ன செஞ்சுருவாங்க? நேம் வாங்கிடுவாங்க. அப்போ உங்கள் பிரயாசத்தின் பலனை யார்? அவங்க அந்த கிரெடிட் எடுத்து அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயின்னு சொல்லுது. அப்போது நீங்கள் அது ஒரு கிருபை தான். லேலூயா. நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம், ஒரு வேலை செய்கிறோன்னா அதுக்கான பலனை நாம் அனுபவிப்பதும், அதற்கான கிரெடிட், அதுக்கான எல்லா ரிவார்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதும் தேவ கிருபை. லேலூயா. நம்ம செய்கிறது அப்போ அது மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற வேலையை இன்னொருத்தவங்க திருடாமல் இருந்து அது பாதுகாக்கப்பட்டு நாம் அதை அனுபவிக்கும்படி, அதுக்கான ரிவார்டு, அதுக்கான வெகுமதியை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். லேலூயா. லேலூயா. அப்போ இந்த நாளிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? இவ்வளோ நாள் நான் வேலை செஞ்சும் எனக்கு ரிவார்டு கிடைக்கல, நான் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், அதுக்கான ஒரு வெகுமதி, அதுக்கான ஒரு இன்கம் எனக்கு கிடைக்கல, அதுக்கானது நான் கஷ்டப்படுற அளவுக்கு என் கைக்கு வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கானதை அந்த வேலையை நம்ம செய்கிற பிரயாசத்திற்கு பலனை கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டில் பெறும்படி செய்கிறார். லேலூயா.
லேலுயா. எப்படின்னா அதை ப்ரிசர்வ் பண்ணி, அதாவது நீங்கள் செய்கிற வேலையை வேற யாரும் திருடி எடுத்துகிட்டு போகாமல் அதை பாதுகாத்து அதுக்கான பலனை கர்த்தர் உங்கள் கைகளை கொண்டு வந்து தருகிறார். லேலுயா, லேலுயா. அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்மளுடைய வருமானங்கள் ஆசீர்வதிக்கும்படி மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் எடுத்தவர் வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10, 11. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11. லேலுயா, லேலுயா. ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்போது நம்மளோட வருமானத்தில் இது நமக்கு தெரியாத சத்தியம், தெரியாத இந்த வசனம் நமக்கு தெரியாது, இந்த வார்த்தை நமக்கு தெரியாது அப்படிலாம் சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். நம்ம தசம பாகம் கரெக்டாக ஒரு 10 ரூபான்னா அதில் 1 ரூபா நீங்கள் முதல்ல அதில் செய்ய வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம அதை எடுத்து வச்சு தேவ சமூகத்தில் வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மித்த காரியங்களை நம்ம செய்வோன்னா அதில் என்ன வருகிறது? அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, வசனம் நமக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் நமக்கு தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனம் நான் ஆரம்பித்த உடனே எல்லாருமே சேர்ந்து சொல்லி முடிச்சிட்டிங்க. அந்த வசனத்தோட அர்த்தம் என்ன? காலையில் நம்ம முதலாவது ஆண்டவரை தேடணும், முதலாவது வேதத்தை வாசிக்கணும், முதலாவது ஃபோனை எடுத்து காலையிலே எடுத்து பார்க்கக்கூடாது. இப்போ இருக்கிற பழக்கம் ஏன்னா டைம் பார்க்குறது கூட, ஏன்னா நம்ம ஃபோனை தான் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போது முதலாவது தேவனை தேடணும், முதலாவது வேதத்தை வாசிக்கணும், தேவனை துதிக்கணும். அதே போல் நம்மளுடைய வருமானத்துலேயும் நம்ம முதலாவது, அப்போது ஒரு உங்கள் கையில் பணம் வருது அப்படின்னா, உங்கள் வருமானம் வருதுன்னா ஃபஸ்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க வேண்டியது, செய்ய வேண்டியது, உங்கள் வீட்டுக்கு தேவையானதை அதற்கானதை நீங்கள் செலவு பண்ணும் பொழுது அந்த வருமானத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். லேலுயா, லேலுயா. ஏன்னா ஆண்டவர் இந்த இடத்துல இதை யாரே சொல்கிறா? தீர்க்கதரிசி சொல்லலை, மனுஷன் யாரும் சொல்லலை. தீர்க்கதரிசிகள் மூலமாக அந்த வேதாகமம் முழுவதுமாய் கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த வசனத்திலே சொல்லுது, கர்த்தர் சொல்லுகிறார். அவரே டைரக்டாக என்ன செய்கிறார்? சில வசனங்கள் மாத்திரம் நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறாருன்னு இருக்கும். அது ஏசாயா 58, 13, 14. நம்ம பரிசுத்த நாளாக்கி ஓய்வு நாளில் இஷ்டமானதை செய்யாதபடி ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த வசனத்தை நம்ம தியானித்தோம். அதையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டுன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கர்த்தரே சொல்லுகிறார். அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆசீர்வதிக்க மாட்டோனோ அப்படின்னு சொல்லி தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக கற்பனைகள் ஆண்டு கொடுத்துருக்கிறார். ஆனால் இதில் மட்டும் ஆண்டவரே என்ன சொல்கிறார்? 10ல் 1 நீ தசம பாகத்தை செலுத்திட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கனா இல்லையான்னு என்ன செஞ்சு பாரு, என்ன சோதித்து பாருன்னு சொல்கிறாரு. அப்போ முதலாவது தேவனுக்கு நாம் தசம பாகங்களை செலுத்தும் பொழுது நம்ம செக்லாம் பண்ண வேண்டாம். ஆனால் கர்த்தர் நமக்கு வானத்தின் பலகனை, வானம் நமக்கு திறக்கப்படுகிறது, தேவ ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வருகிறது. லேலுயா, லேலுயா. இதை சில நேரம் வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னா, செலவு அதிகமாக இருக்கும், வருமானம் இப்போ வருமானம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்கிற இடத்துல, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முதல்ல எடுத்து வச்சுட்டு செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு கேட்டகரி இதில் இருக்குது. என்னென்னா, வருமானம் இருக்கும்,
அதுக்கு மேலே எவ்வளோ இருக்கும்? 10,000 வருமானம் இருக்குன்னா அதில் 15,000மோ 20,000மோ இல்லை 15,000னே வைங்களேன், 5,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு இஎம்ஐயோ இல்லை வேறு எதுக்கோ நீங்கள் கெட்டுற மாதிரி இருக்குது. இதுதான் சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் இந்த வார்த்தை என்ன செய்யும்? உங்கள் விசுவாசத்தை உண்மையாகவே சோதிக்கிற இடம் இதுதான். நம்ம தேவன் மேலே விசுவாசமாக இருந்தோம், தேவனிடத்தில் நாம் தசம பாகத்தை செலுத்தினோன்னா எனக்கு வானம் திறக்கப்படுன்ற விசுவாசம் இருக்கும் பொழுது தான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு வர 10,000த்தில் அந்த 1000 ரூபா தசம பாகம் எடுக்கவே முடியும். லேலுயா. ஏன்னா செலவு என்ன செய்யுது? கூட இருக்கு. நாம் தேவனை விசுவாசித்து முதலாவது இதை செய்யும் பொழுது 5,000 ஒன்று உங்களுக்கு அந்த மாதம் உங்களுக்கு ப்ரொமோஷனில் இல்லை உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டில் அந்த மாதத்தில் வேறு ஏதோ ஒரு வருமானத்தை கத்தர் கொடுத்து அந்த 5,000த்தை கத்தர் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பார். லேலுயா. ஆனால் நீங்கள் விசுவாசித்து இந்த முதல்ல உங்கள் கையில் வந்து அந்த 10,000த்துக்கு நீங்கள் தசம பாகத்தை செலுத்தும் பொழுது உங்களுக்கு தேவையான 5,000மும் வானத்தின் பலகனியை திறந்து கத்தர் உங்கள் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பார். லேலுயா. உங்களுக்கு 5,000 தேவைன்னா வானத்தின் பலகனியை திறந்தா கரெக்டாக அந்த 5,000 மட்டும் கொடுக்குறதா தேவனோட வேலை. மனுஷன்தான் நீங்கள் 5,000 கேட்டால் 4,000 கொடுப்பான். ஆனால் தேவன் அப்படி கிடையாது, அதுக்கும் மேலே தான். லேலுயா. அப்போ உங்களுக்கு 5,000 வேணும்னா அதுக்கும் மேலேயும் தேவன் தர வல்லமையுடையவராக இருக்கிறார். லேலுயா. இதை நான் அனுபவித்து நான் உங்கள் முன்னாடி என்ன செய்கிறேன்? விசுவாசித்து முதல்ல ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைங்க, உங்களுக்கான தேவையை கத்தர் தருவாருன்னு என்ன செய்கிறேன்? அனுபவத்தோடு பிரசங்கம் பண்ண கத்தர் எனக்கு கிருபை தருகிறார். லேலுயா. லேலுயா. அப்போது நம்முடைய வருமானம் இதன் மூலமாய் என்ன செய்கிறது? ஆசீர்வதிக்கப்படுகிறது. முதலாவது பாதுகாப்பு, ஆசீர்வாதம் வருகிறது. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற வேலையில் இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு 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 பாதுகாப்பே இல்லாமல் வசனம் சொல்லுது பிரசங்கியில் ஒவ்வொரு காரியமும் அயலானுடைய பொறாமைக்கு என்ன செய்கிறதா? ஏதுவாக இருக்கிறதா? அப்போது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்குது? அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறது. லேலுயா. லேலுயா. அப்போ அதுலேருந்து நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? என்ன செய்யப்பட வேண்டும்? பாதுகாக்கப்பட வேண்டும். நீங்கள் சின்னதாக ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கிளிப்பு வாங்கினாலும் ஒரு சப்பல் வாங்கினாலும் இருக்கிறது உங்களுக்கு பிஞ்சு போயிடுச்சேனே வாங்கினாலும் ஏங்கப்பா கம்மி விலைக்கு நீங்கள் வாங்கினா கூட புதுசு வாங்கியிருக்காங்க, புதுசாக வாங்குறாங்கன்ற மாதிரி போகணும். உங்களுக்கு தான் தெரியும் இது நான் கம்மி விலைக்கு தான் வாங்கினேன், இல்லை ஆஃபரில் தான் நான் வாங்கினேன் அப்படிங்கிறது. அப்போது வசனம் சொல்லுது, அவர் பிரசங்க என்ன சொல்கிறாரு? ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கூட என்ன செய்கிறதா? இதுக்கெல்லாமா பொறாமப்படுவாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அயலானுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது? பொறாமை உண்டாக்குகிறது. அப்போது ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10-12 வரை எடுத்தவர் வாசிக்கலாம். ஏசாயா 41 10-12 வசனம் முறை எடுத்தவர் வாசிக்கலாம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் லேலுயா. லேலுயா. முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவங்க பொறாமப்பட்டுருவாங்களோ, இவங்க பொறாமப்பட்டுருவாங்களோ,
இவங்க எரிச்சலாயிருவாங்களோன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பயப்படாதன்னு சொல்கிறாரு. லேலூயா. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா திகையாதேனாலும் டு நாட் பி அஃப்ரைட் தான் இருக்கும், கலங்காதேனாலும் டு நாட் பி அஃப்ரைட் தான் இருக்கும். தமிழில் அதை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அப்போது இதே வசனத்தில் பார்த்தீங்கன்னா பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, பயப்படாதே திகையாதேன்னு வசனம் இருக்கிறது. அவர் நமக்கு உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி, அது நமக்கு தேவையில்லை. அப்போது நம்ம மேலே எரிச்சலாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? விலக்கி பாதுகாக்கிறார். லேலூயா. அப்போ யாராவது எரிச்சல் படுறாங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு யார் மூஞ்சில் முழிச்சேனே தெரியல. இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே ஏடாகூடமாக இருக்குது. இப்படிலாம் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வசனம் அதே நீதிமொழிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வன்கண்ணன் செல்வன் ஆகிறதற்கு என்ன செய்கிறானா? பதறுகிறானா. வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான்னு வசனம் சொல்லுது. அப்போது ஒருத்தவங்க வன்கண்ணாக இருக்கிறாங்க, பொல்லாத கண்ணோடு இருக்கிறாங்கன்னா அவங்க ஆசீர்வாதம் அவங்க அடையிறதுக்கு பதறனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது என்ன செய்கிறாங்க? எங்கே இவங்க மேலே வந்துடுவாங்களோன்ற ஒரு பதட்டத்தில் அவங்க வன்கண் ஆறாங்க. அந்த வன்கண், எரிச்சல், பொறாமை, இந்த எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடாதுன்னு போராடுறாங்கன்னா எல்லாரும் நல்ல மனிதர்களே, அவர்களுக்கு பின்னாடி ஒருத்தன். இதெல்லாம் யாரோட கிரியை? பிசாசோட கிரியை. அவங்களுக்குள்ள பிசாசு. நீங்கள் நன்மை பெறக்கூடாதுங்கிறது பிசாசோட திட்டம். அதுக்கு மனிதர்களே என்ன செய்கிறான்? பயன்படுத்துகிறான். லேலூயா. லேலூயா. முதல்லையே அவன் ஃபஸ்ட்டு ஆதாம் ஏவாளியே, முதல் மனுஷியாகி ஏவாளியே கீழ்ப்படியாமக்கு பயன்படுத்தும் போது மித்த மனிதர்கள் என்ன? தேவன் தம்முடைய கரத்தினாலே உருவாக்கினவர். நம்மளும் தேவனுடைய கரத்தினால தான் உருவாகி இருக்கிறோம். அப்போது அவர்களை மனுஷங்களை பிசாசு உபயோகப்படுத்துகிறான். ஆனால் இந்த வன்கண், பொறாமை, எரிச்சல், யுத்தம் பண்ணுறது துஷ்ட மனுஷர்களுக்கு, துன்மார்க்கர்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் உங்களையும் என்னையும் விலக்கி பாதுகாப்பார். லேலூயா. லேலூயா. வன்கணுக்கும் பொறாமைக்கும் கர்த்தர் என்ன செய்வார்? விலக்கி பாதுகாப்பார். கர்த்தர் என்ன விலக்கி பாதுகாப்பார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமா? லேலூயா. லேலூயா. அப்போ நீங்கள் வசனத்தின்படி ஞானி சொல்கிறார் பொறாமைக்கு ஏதுவாக இருக்குது. ஆனால் அந்த பொறாமையை மேற்கொண்டு அதை தாண்டி நீங்கள் உங்களுடைய நன்மை பாதுகாக்கப்படும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். லேலூயா. லேலூயா. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா எரேமியா 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எரேமியா 30:10. லேலூயா. லேலூயா. வசனம் சொல்லுகிறது அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. இப்போது எக்ஸாம் வந்துடுச்சுன்னா ஒரு பயம் வந்துடும். இல்லை யாராவது சில நேரம் வீட்டுக்கு வாராங்கன்னா ஒரு பயம் வரும். இல்லை எங்கேயாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா யாராவது எதாவது கேட்டுருவாங்களோ இல்லை எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு இது ஒவ்வொருத்தர்கிட்டையும் இது வகையாக இருக்கும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டேன்னா ஏன்னா அதை நம்ம அந்த பயத்தையோ அந்த திகிலையோ சில நேரம் வெளியே காட்டவும் முடியாது. அப்போது உள்ளுக்குள்ளே உள்ளம் தத்தளிச்சிட்ருக்கோம். ஆனால் வெளியே ஒன்றுமே நடக்காத மாதிரி வெளியே அப்படி தான் எல்லாருமே வாழ்க்கையில் எல்லாருமே அப்படி தான் கடந்து போகிற மாதிரி இருக்குது. அப்போது வசனம் சொல்லுது தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லைன்னு சொல்லுது. அப்போது உங்கள் மனசை உங்கள் உள்ளத்தை எது தத்தளிக்க பண்ணுதோ அதை கர்த்தர் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்களை விட்டு நீக்கி போடுகிறார்.
லேலுயா, லேலுயா. அது உங்கள் லைஃப்பை குறித்ததாக இருக்கும், உங்கள் எதிர்காலத்தை குறித்ததாக இருக்கட்டும், உங்கள் வேலையை குறித்ததாக இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தை குறித்ததாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்ததாக கூட இருக்கலாம். எதை குறித்ததாக இருந்தாலும் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை விட்டு நீக்கி போடுகிறார். லேலுயா. வசனம் சொல்லுகிறது, அதே வசனம் தான் எரேமியா 46 அதிகாரம் 27 வசனம். அதே வசனம் தான் இருக்கிறது. தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை என்ற வார்த்தையின்படியாய் எது உங்கள் இருதயத்தை, உங்கள் உள்ளத்தை எது படபடன் அடிக்க வைக்குதோ, எது தத்தளிக்க பண்ண வைக்குதோ, அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் நீக்கி போடுகிறார். லேலுயா, லேலுயா, லேலுயா. சொல்லுவோமா? தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை, இல்லை. விசுவாசமாக அறிக்கை தான் பண்ணுங்களேன். லேலுயா, லேலுயா. அப்போ அந்த தத்தளிப்போடையவா நீங்கள் இருக்க போகிறீங்க? இல்லை, அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லைன்னு வசனம் சொல்லுது. நீங்கள் அதுக்கு பதிலாக சொல்லுங்க, என்னை என்னை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை, இல்லை. மனுஷனும் இல்லை, பிசாசும் இல்லை. கர்த்தர் இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை இந்த காலை வேளையில் நீக்கி போடுகிறார். லேலுயா, ஹல்லேலூயா. முதலாவது என்ன பார்த்தோம்? நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி, நன்மைகள் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது நாம் நன்மைகளை சுதந்தரித்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நாம் பெற்ற நன்மைகளை கர்த்தர் நமக்கு பாதுகாத்து தருகிறார். லேலுயா, லேலுயா. மூன்றாவது, நாம் அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். லேலுயா. பிரசங்கி 2 அதிகாரம் 24 வசனம். பிரசங்கி 2:24 எடுத்து ஒரு வாசிக்கலாம். பிரசங்கி 2 அதிகாரம் 24 வசனம். லேலுயா. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை பார்க்கிலும் அவனுக்கு, மனுஷனுக்கு வேற என்ன ஒரு நன்மையும் இல்லைன்ட்டான். எல்லா சம்பிரமத்தையும், எல்லா உலகத்தில் இருக்கிற அவர் இஸ்ரவேல் எங்கே இருக்குது? ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் குரங்கும் மயிலும் போச்சுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. எங்கேருந்து போயிருக்கு? வசனத்தில் பார்த்தீங்கன்னா குரங்கு மயில்னா வருஷத்துக்கு ஒருக்க இங்கேருந்து கப்பலில் அவருக்கு போயிருக்கான். லேலுயா. உலகத்தில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிச்ச மனுஷன் சொல்கிறாரு. புசிக்கிறதும் குடிக்கிறதும் தான். அதை நிம்மதியாக சாப்பிட்றது கூட என்னது தான்? தேவ கிருபை. லேலுயா. கவலையோடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, ரொம்ப துக்கத்தோட இல்லை ரொம்ப ரொம்ப நீங்கள் வெக்ஸ்டாக இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, ஒழுங்காக உங்கள் டைஜஷன் ப்ராசஸ் கூட ஒழுங்காக என்ன செய்யாது, நடக்காது. ரீசெண்டாக நான் ரொம்ப வெக்ஸ் ஆகி எனக்கு சிக்கானோடனே அக்கா உடனே சொல்லிட்டா, உன் உடம்ப நீ பாரு, இப்படி இருந்தேன்னா உனக்கு இன்டைஜஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ கவலைப்படாமல் இருந்தால் மட்டும்தான், வெக்ஸ் ஆகாமல் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும் உடம்பு. நீ டேப்லெட் எடுக்கிறதுலாம் சரி, ஆனால் நீ வெக்ஸ் ஆனேன்னா இன்னும் ஒஸ்ட்டு தான் ஆகும். ஆகாமல் இருந்தால் தான் என்ன செய்யும், சரியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது நம்ம எவ்வளோ தான் மெடிசனே எடுத்துக்கிட்டால் கூட நம்ம கவலைப்படாமல் இருந்தால் தான் அது என்ன செய்யும், வேலை செய்யும். அந்த மெடிசன் கூட என்ன செய்யும், வேலை செய்யும். அப்போது நம்ம நிம்மதியாக புசித்து கொடுக்கறது, சமாதானமாக சாப்பிட்றதும் குடிக்கிறதுமே தேவனுடைய அனுக்கிரகமாக இருக்கிறது. லேலுயா, லேலுயா. பாஸ்டர் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, நல்ல பிரியாணியோ இல்லை ஏதோ ஒரு கறி குழம்போ செஞ்சு வச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு துக்கமான ஒரு செய்தி வந்துச்சுன்னா நம்மளால் அந்த நல்ல சாப்பாடை கூட என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது நல்லபடியாக செய்கிறதும் சாப்பிட்றதும், சந்தோஷமாக செஞ்சு சாப்பிட்றது கூட, எல்லாருமா உட்காந்து சாப்பிட்றது கூட தேவனுடைய அனுக்கிரகமாய் கிருபையாய் இருக்கிறது. அதை அனுபவிக்கிறது தேவ கிருபை. லேலுயா, லேலுயா.
முதலாவது சுதந்தரிக்கிறோம், பாதுகாக்கப்படுகிறது. மூன்றாவது அந்த நன்மைகளை நாம் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். அதே பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12-13 வசனம் எடுத்தவரும் வாசிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12-13. லேலுயா, லேலுயா. நம்ம படுற எல்லா பிரயாசத்தின் பலனையும் நாமே அனுபவிப்பதே என்னதுதான்? தேவனுடைய அனுக்கிரகம். மகிழ்ச்சியாக இருப்பதும், மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இப்போது விதவிதமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. விதவிதமாக தீம் பார்க்ஸ்லாம் வந்திருக்கு. மொபைல்லையே ஏகப்பட்டது வந்துடுச்சு. படம் பார்க்குறது ஒரு சந்தோஷங்கிறாங்க. அது ஒரு 3 மணி நேரத்தை 4 மணி நேரத்தை வீணடிக்கிறாங்க. டிவியில் உட்காந்து பார்க்குறாங்க. அப்போது இதெல்லாம் உண்மையான சந்தோஷமா? இல்லை. கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நமக்கு பலனாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு சில மணி நேரத்துக்கு ஒரு மாயையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது தான். இப்போ எல்லாரும் புதுசாக வேறு ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் எல்லாரும் ஒரே டான்ஸாக இருக்குது. எவ்வளோ நேரத்துக்கு சந்தோஷமாக இருப்பாங்க? ஊர் முன்னாடி எல்லாரும் சேர்ந்து பாடி ஆடுற வரைக்கும் அந்த சந்தோஷம். வீட்டுக்கு போனால் இருக்காது. அப்போது உண்மையான சந்தோஷம் தருகிறது கர்த்தர் மாத்திரமே. லேலுயா. இதெல்லாம் ஒரு ஊருக்கு முன்னாடி சந்தோஷமாக தங்களை முன்னாடி தங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு மாஸ்கை போட்டுட்டு தங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் மறைக்கிறதுங்கிறது அது இன்னும் ஒரு டிப்ரெஷனையும் இன்னும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் தான் என்ன செய்யும்? உண்டாக்கும். சரீர பிரகாரமாக வெளியே நீங்கள் ஒன்றும் தெரியாமல் எல்லாரும் எவ்வளோவுக்கு எவ்வளோ அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அது என்ன செய்யும்? நிச்சயம் உண்டு பண்ணும். ஆனால் உண்மையாகவே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வைப்பதும், மகிழ்ச்சியாக நாம் இருப்பதும், உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நம்ம சந்தோஷமாக இருப்பது தேவனுடைய அனுக்கிரகமாக இருக்கிறது. லேலுயா, லேலுயா. சந்தோஷமாக இருக்கனால எல்லாருக்கும் உடனே நன்மை மாத்திரம்தான், பிரச்சனையே இருக்காதுன்ல. ஆனால் அந்த பிரச்சனைகளை தாண்டி கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், இந்த சூழ்நிலை மாறுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும் பொழுது தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். லேலுயா, லேலுயா. மனுஷர் அதே பாருங்க, மனுஷர் புசித்து குடித்து தங்கள் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகமாக இருக்கிறது. லேலுயா. அப்போ முதலாவது நாம் நன்மையை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். ரெண்டாவது அந்த நன்மைகளை கர்த்தர் பிரயாசத்தின் பலனை நாம் புசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். எல்லா வன்கணுக்கும் பொறாமைக்கும் எரிச்சலுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? விலக்கி பாதுகாக்கிறார். கர்த்தருடைய நன்மை ஆசீர்வாதத்தை தரும், வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை தருகிறார். எல்லா தத்தளிப்பையும் அவர் என்ன செய்கிறார்? நீக்கி போடுகிறார். லேலுயா. மூன்றாவது நாம் அனுபவிக்கும்படி, ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் அனுபவிக்கும் இருக்கிற, ஆங்கிலத்தில் என்ஜாய் அப்படின்னு அந்த வேர்டு அழகாக, என்ஜாய் ஃப்ரூட்ஸ் ஆஃப் லேபர். நம்ம என்ன வேலை செய்கிறோமோ, என்ன பிரயாசப்படுறோமோ அதற்கான பலனை நாம் அனுபவிக்கிறதுக்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். லேலுயா, லேலுயா. அடுத்ததாக நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த நன்மையெல்லாம் கெடுக்கிறதுக்குன்னு சிலது இருக்கும்ல. நம்ம வீட்டில் எப்படி கரப்பாம்பூச்சி, இங்கே எப்படி தொல்லை இருக்குதுன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் கேட்ட வரைக்கும் எலி, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை கெடுக்கிற ஒரு விஷயம். அதே போல் தேவன் நமக்கு தருகிற நன்மைகளை கெடுக்கிற ஒரு 4 காரியங்கள் இருக்கிறது. கடகடன் அதை பார்த்துருவோமா? டைம் இல்லாதனால. முதலாவது கீழ்ப்படியாமை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3-6 நமக்கு தெரிந்த சம்பவம் தான். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. கீழ்ப்படியாதனால அவங்களுக்கு இருந்த அந்த நித்திய வாழ்வை அவர்கள் என்ன செய்தார்கள்?
இழந்து போனார்கள். அப்போ இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தமே நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், அதுலேயே இந்த கீழ்ப்படிதல் என்ன செஞ்சிருது, வந்துடுது. அப்போ நம்ம கீழ்ப்படிந்தோன்னா நமக்கு நன்மை நிச்சயமாக உண்டு. லேலுயா லேலுயா. அடுத்ததாக நம்ம பார்த்தோன்னா நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:25. லேலுயா. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை. நம்ம ஒரு பொருத்தனை பண்ணோம் அப்படின்னா அதை என்ன செய்யணும், தேவ சமூகத்திலே நிறைவேற்ற வேண்டும். ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, ஆண்டவரே நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரம் நான் ஜெபிப்பேன், இத்தனை சோத்திர பலி செலுத்துவேன், இவ்வளோ நேரம் இத்தனை அதிகாரம் வாசிப்பேன்னு ரீல் என்ன செஞ்சிடுறது, ரீல் இல்லை. அந்த நேரத்தில் நம்ம உண்மையாக தான் தேவ சமூகத்தில் சொல்லுவோம். ஆனால் அதுக்கப்புறம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, அதை 1 மணி நேரம் நான் ஜெபிப்பேன், இல்லை 2 மணி நேரம் ஜெபிப்பேன், தேசத்துக்காக ஜெபிப்பேன், என் நண்பர்களுக்காக ஜெபிப்பேன், நான் இத்தனை இந்த வருஷத்தில் வேதத்தை வாசித்து முடிச்சிருவேன். இப்போ ஜான்வரிங்கிறனால கட்டாயம் ஒரு வேகத்தில் எல்லாருமே அநேகமாக ஆல்மோஸ்ட் எல்லாருமே வாசிச்சுட்டு தான் இருப்போம். ஏன்னா மாதம் பார்த்திங்களா ஒரு 18-19 நாள் தான் போயிருக்குது. அதனால் கட்டாயம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு வேகம் நமக்கு இருக்கும். எல்லாரும் ஒவ்வொருத்தர் எப்படி ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஆதி ஆகமத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா எல்லோரும் இப்போ ஆதி ஆகமத்தில் என்ன செய்வோம், நிற்போம். ஆனால் தேவ சமூகத்தில் மனம் பதறி நம்ம என்ன செய்யக்கூடாது, இதை மாதிரி பொறுத்துன அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. அதுவே நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு என்னவாயிருது, கண்ணியா பிரச்சனையா. கண்ணினா என்ன, ஒரு ஸ்னேர், இங்கிலீஷில் சொல்லணும்னா ஸ்னேர். கண்ணினா இன்னும் சொல்லணும்னா அந்த சங்கிலியில் அந்த ஒவ்வொரு கண்ணியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை மாதிரி ஒரு கண்ணியை போட்டு உங்கள் கழுத்தை நெரிச்சிங்கன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ, அதே போல் உங்கள் நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளாத வண்ணம் ஒரு 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 வலையை உங்களுக்கு எதிராக நீங்களே விரிக்கிறீங்க. அந்த மாதிரி. லேலுயா லேலுயா. அப்போது பொருத்தனை செய்வதை பொருத்தனை பண்ணோன்னா அதை என்ன செஞ்சிடணும், தேவ சமூகத்தில் கட்டாயம் செஞ்சிடணும். இல்லை பொருத்தனை பண்ணும்போது நம்மளால் செய்ய முடியுமான்னு ஒரு 4 வாட்டியாவது, அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 2 வாட்டி 3 வாட்டியாவது யோசித்து பொருத்தனை பண்ணணும். லேலுயா லேலுயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லேலுயா. பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். அப்போ நன்மையை உங்கள் பக்கத்தில் இருந்து ஒன்று நீங்களே உங்கள் நன்மையை கெடுக்கிறீங்களான்னு ஒரு சுய பரிசோதனை, செல்ஃப் அனாலிசிஸ்ம்பாங்க, சுய பரிசோதனை. இல்லை உங்கள் நன்மையை உங்கள் பக்கத்தில் இருந்து யார் உங்களுக்கு தப்பான ஆலோசனை கொடுத்து உங்களை கெடுக்காங்கிறத செக் என்ன செய்யணும், பண்ணணும். அந்த அனாலிசிஸ் எல்லாருமே என்ன செய்யணும், பண்ணணும். ஆண்டவரே எனக்கு கண்டுபிடிக்க தெரியல, எங்கே நான் ஓட்ட விடுறேன்னு எனக்கு தெரியலன்னா நீங்கள் செக் பண்ணுறதை விட ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை வச்சே, யார் ஒன்று நீங்கள் பாவியாக இருந்தீங்க, எல்லாருமே பூலோகத்தில் இருக்கிறனால எல்லாருமே பாவியான மனுஷர்கள் தான். எல்லாரும் ரொம்ப பரிசுத்தமாக இருந்தோன்னா கர்த்தர் நம்மளை இங்கே என்ன செய்ய மாட்டார், வைக்க மாட்டார். அப்படி பாஸ்டர் சொல்ல மாதிரி பழம் பழுத்தேன்னா அது என்ன செஞ்சிரும், தொப்புன்னு கீழே விழுந்துடும். அதனால் நம்ம நல்ல பூரண பரிசுத்தமாயிட்டோன்னா பரலோகத்துக்கு நம்மளை யாரும் நம்மளும் பிடிக்க முடியாது, யாரும் பிடிச்சும் வைக்க முடியாது. ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார். அப்போது எல்லாரும் நம்ம பாவியான மனிதர்களாக இருக்கிறனால நம்ம நன்மையை நம்ம தான் கெடுக்கிறோமா, இல்லை நம்ம கூட இருக்கிற வேற யாரும் நம்ம நன்மையை கெடுத்துட்டு இருக்காங்களான்னு ஒரு செல்ஃப் டெஸ்ட், ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் இன்றைக்கி என்ன செய்யுங்க, ஒரு சுய பரிசோதனை பண்ணுங்க.
ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சுய பரிசோதனையும் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்டையும் என்ன செய்யுங்க. ஏன்னா சுய பரிசோதனை பண்ணுறனாலலாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? அவ்வளோ ஞானவான்களான்னு கேட்டேன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது. நம்ம பார்வைக்கு நம்ம பண்ணுறது கரெக்டாக தான் தெரியும். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை வச்சு, எப்பா நீ தப்பு பண்ணுற, இல்லை உன் கூட இருக்கிற ஒரு ஆள், இந்த ஆள் உன் நன்மை என்ன செய்யுது, கெடுக்குங்கிறத கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். லேலுயா. அப்போது இந்த டெஸ்ட்டு இன்றைக்கி உங்கள் நன்மையை எது கெடுக்குது, நீங்கள் கெடுக்குறீங்களா இல்லை யார் கெடுக்காங்கிற ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிரசங்கி 5:6. லேலுயா. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க எதுக்கு இடம் கூடாது? வாய் ஒரு டேஞ்சரஸான ஒரு வாய், நெருப்பு வாய், அடங்காதது. அதுக்கு வாய்க்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, அடங்காதது. அந்த அடங்காத வாய்க்கு நம்ம பூட்டு போடணும். ஆனால் போட முடியுமான்னு கேட்டேன்னா, என்றைக்கு நீங்கள் வாய்க்கு பூட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் வாய் உங்களுக்கு இங்கே வரைக்கும் எனக்கு வந்துச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி துரு 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 துருன்னு அன்னைக்கு தான் என்ன செய்யும், ரொம்ப வரும். தாவீது ராஜாவாக இருந்தனால இந்த சோதனை அவருக்கு நிறைய வந்துட்டுன்னு நினைக்கிறேன். அவர் தான் 2 வசனத்தையும் எழுதியிருக்கிறார். என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்தரலும், கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு முன்பதாக பிரீதியாக இருப்பதாக 2 வசனத்தையும் அவர் தான் எழுதியிருக்கிறார். அப்போ அவருக்கு இந்த வாயினால் வந்த சோதனை நிறைய இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லேலுயா. அதனால தான் அவர் இந்த விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் ஏறெடுத்திருக்கிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இயேசு சொல்லுகிறார், உங்கள் வாய்க்குள்ளே போகிறது எதுவும் உங்களை தீட்டுப்படுத்தாது, உங்கள் வாயிலேருந்து புறப்படுகிறது தான் என்ன செய்யுமா, உங்களை தீட்டுப்படுத்தும். அப்போ வாயிலேருந்து நம்ம என்ன பேசுகிறோங்கிறது நம்மை தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த தீட்டு நம்ம தீட்டுப்படுத்தாமல் நம்ம அந்த பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் கைகளின் கிரியைகளை அது என்ன செய்யுது, அழிக்கிறதா இருக்கிறது. நன்மையும் ஜீவனும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ இந்த வாய் நன்மையானவர்களை பேசும் பொழுது நன்மைகளை சுதந்தரிக்க, நன்மைகளை நம்மளுடைய கிரியைகளை நாம் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். நம்ம நன்மையை நம்மளே கெடுக்காமல் பாதுகாக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். லேலுயா. லேலுயா. எல்லாரும் வாயில் கை வச்சு சொல்லிடலாமா? அதனால இன்றைக்கி கை வச்சு சொல்கிறனால இன்றைக்கி உங்கள் வாய்க்கு சோதனை வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அப்படி சோதனை வர மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் உங்கள் வாயில் அந்த வர நேரத்திலே ஒரு பக்கம் எந்த பக்கமாக திரும்பினாலும் ஜோம் பண்ணிடுங்க. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வைன்னு என்ன செஞ்சுருங்க, ஜோம் பண்ணிடுங்க. எல்லாரும் ஜோம் பண்ணிடுவோமா? கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்தருளும். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்தருளும். லேலுயா. லேலுயா. எல்லாரும் கண்களை மூடி அவர் எழுந்து நின்று இந்த நாளிலே அவர் நம்மோடு பேசின வார்த்தைகளின்படியாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் கீழ்ப்படிய, மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய கிருபை இந்த காலவெளியிலே அளவில்லாமல் பெருகட்டும். தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரப்பா. இந்த ஆண்டிலே, இந்த மாதத்திலே, இந்த வாரத்திலே உம்முடைய பிள்ளைகள் நன்மையை புசிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக.
ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வார்த்தையின்படியாய் நன்மைகளை ஒவ்வொருவரும் சுதந்தரித்து கொள்ள, முதலாவது நன்மைகளை சுதந்தரித்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் பலன் தருவீராக, பலன் தருவீராக. அந்த நன்மைகள் பாதுகாக்கப்படட்டும் அப்பா, பாதுகாக்கப்படட்டும் அப்பா. வேதனை இல்லாத நன்மைகளாய் இருக்கட்டும். உமக்கென்று முதலிடம் கொடுக்கிறவர்களாய் மாறட்டும். உம்முடைய சமூகத்திலே தசம பாகங்களை செலுத்துகிறவர்களாய் மாறட்டும் அப்பா. கைகளின் பிரயாசத்தை ஒவ்வொருவரும் சாப்பிடும்படி கிருபை செய்வீராக. அதில் இருக்கிற எல்லா வேதனைகளை அகற்றி போடுங்கப்பா. தத்தளிப்பை எடுத்து போடுங்க. எல்லா வன்கண் பொறாமை எரிச்சல்கள் துஷ்டர்களுக்கும் எல்லா தீங்கான காரியத்துக்கும் உம்முடைய பிள்ளைகளின் கைகளின் கிரியைகளை விலக்கி பாதுகாப்பீராக. அவனமாக நீங்கள் செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா. உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளின் கைக்கிரியைகளிலே உண்டாகட்டும், பிரயாசத்திலே உண்டாகட்டும். தத்தளிப்பின் பாத்திரத்தை நீ நீக்கி போடுவீராக. உம்முடைய பிள்ளைகளை தத்தளிக்க பண்ணுகிறவன் அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை என்ற வார்த்தையின்படியாய் இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் என்னை விட்டு நீக்கி போட்டால் தெய்வீக சமாதானத்தினாலே சந்தோஷத்தினாலே என்னை நிரப்பி தத்தளிப்பை நீக்கி போட்டார் என்று வருகிற நாட்களிலே சாட்சி பகர கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. அவனமாக நீங்கள் செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மூன்றாவதாக நீர் கொடுத்த நன்மைகளை ஒவ்வொருவரும் அனுபவிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. அனுபவிக்கிற அனுக்கிரகத்தை நீர் தருகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கொடுக்கிற நன்மைகளை பெற்று சுதந்தரித்து அதை அனுபவிக்கும்படியான கிருபை, அந்த நன்மையை இந்த கால வேளையிலே ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடுகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்மைகளை கெடுக்கிற எல்லா காரியங்களையும் பிள்ளைகளை விட்டு எடுத்து போடும். ஒருவேளை கீழ்ப்படியாமல் இருக்கும்னா ஆண்டவரே அந்த உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நல்ல இருதயத்தை எனக்கு தாரமா கேளுங்க. பொருத்தனை பண்ணி செய்யாமல் இருப்பீங்கன்னா கர்த்தாவே பொருத்தனைகளை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாருன்னு கேளுங்க. இல்லை பாவியான மனுஷனாய் நாம் பாவியானவர்கள் தான். முதலாவது நம்மை நாமே நிதானித்து அறிந்து ஏசப்பா என்னுடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்கும். நாம் குறை உள்ளவர்கள் என்று தேவ சமூகத்திலே ஒத்துக்கொள்வோமானால் கர்த்தர் நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வார். கடைசியாக நம்முடைய வாய்க்கு நாம் இடம் கொடுக்காமல் பாதுகாக்க வேண்டும். எல்லாரும் இந்த நேரத்தில் இந்த வார்த்தை உங்களோட பேசியிருக்குமே ஆனால் உங்கள் வலது கரத்தை கர்த்தருக்கு நேரம் உயர்த்தி ஏசப்பா எங்களுடைய நன்மைகளை எங்களுடைய கீழ்ப்படியாமை கெடுக்கக்கூடாது. நாங்கள் பொருத்தனை செஞ்சு செய்யாமல் இருக்கிறதுக்கு எடுக்கக்கூடாது. நாங்கள் பாவியான மனுஷனாக இருக்கக்கூடாது. நான்காவது எங்கள் வாயே எங்கள் நன்மையை கெடுத்து போடக்கூடாது. அவனமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று உண்மையாக இந்த வார்த்தை உங்களோடு பேசியிருக்குமே ஆனால் வலது கரத்தை வானத்துக்கு நேரம் உயர்த்தி கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது விக்கலமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் சுகமாய் தங்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். உம்முடைய வார்த்தைக்கு இந்த நாளிலே தலை வணங்கி உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு நீர் விக்கலமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் தங்கும்படி கர்த்தர் நீர் கிருபை செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் இந்த நாளில் இந்த கால வேளையிலே ஒவ்வொருடைய சிரசின் மீது வந்து தங்குற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷதாயும் தேவ கிருபையும் இந்த கால வேளையிலே பெருகட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் தங்குகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கால வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை இந்த வாரம் முழுதுமாய் உம்முடைய ஆளுக்களாய் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா வீண் செலவுகளுக்கும் வீண் அலைச்சல்களுக்கும் பிள்ளைகளை விலக்கி காப்பீராக.
உடைய ரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு மேலும் வளமுள்ள ரத்தம் தெளிக்கிறோம். ரத்தத்தின் பாதுகாப்பு உண்டாகட்டும். போக்குவரத்தெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக. அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் விலக்கி காத்து கொள்வீராக. பரிசுத்த ஆவியானவருடைய ஆழிக்குள்ளாய் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மறுபடியும் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆழிக்குள்ளாய் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாரும் வலது கரத்தை இருதயத்தில் வைத்தவர்களா சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். சபையார் எல்லாரும் சேர்ந்து ஆமீன் என்று சொல்லுவோமா? ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கிய சமாதானம் சுகமும் உங்களோடும் எங்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமீன். லேலுயா, லேலுயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை யாரையும் ஆசீர்வதிப்பாராக.